வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். முருங்கைக்காயிலையும் கத்திரிக்காயிலையும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முருங்கைக்காயில் நார் சத்து நிறைய இருக்குது. கத்திரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் எண்ணெயில் கடுகு சேர்த்துருக்குறோம். நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தி. கடுகு வெடித்ததும் பூண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கிறதுக்குள்ள கத்திரிக்காய் முருங்கைக்காவை அறுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சதுனால நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெங்காயமும் இப்போ கொஞ்சம் அப்படியே கரண்டியிலே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள். எல்லோரும் என்னை கையில் ஏன் போடுறீங்கன்னு கேட்டிங்க. எனக்கு கையில் போட்டால் தான் அளவு தெரியும். அதனால நான் எப்போவுமே கையில் தான் போடுவேன். இதெல்லாமே கலரி விட்டுக்கலாம். கலரி வச்சு இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு, நான் கொஞ்சம் காய் முழுங்குற அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இப்போ ஊற்றிட்டு நல்லா வேகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். வேக வைக்கிறது கூட இப்போ நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயும், கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கும் போது புளிப்புக்காக நான் ஒரே ஒரு கொடம்புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொடம்புள்ளி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி கூட கரைச்சி விடலாம். இது நல்லா முழுகட்டும் அந்த கொடம்புளி. அப்போ தான் அதில் இருக்கிற புளிப்பு சுவை நல்லது. கொடம்புளி ஃபேட் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொடம்புளியை சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டா வந்தோம்னா வெயிட் லாஸ் நல்லா ஆகும். கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு குழம்பா வேணும்னாலும் இப்படியே வச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லு ட்ரை வேணுனாலும் ட்ரை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் செஞ்சதுனால கொஞ்சம் குழம்பா நிறுத்திக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.